Very good morning. நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு பரபரப்பான ராஜ்யத்தில் நகர சதுக்கத்தின் மையத்தில் ஒரு பெரிய மணி இருந்தது. இது நீதியின் மணி என்று அழைக்கப்பட்டது. மேலும் இது ஒரு சிறப்பு நோக்கத்தை கொண்டிருந்தது. யாராவது அநியாயமாக நடத்தப்படும் போதெல்லாம் அவர்கள் மணியை அடிக்கலாம். ராஜா அவர்களின் வேண்டுகோளை கேட்பார். மணி என்பது நேர்மையின் அடையாளமாக இருந்தது. அது அனைவருக்கும் நீதி என்பதை நினைவூட்டியது. காலப்போக்கில் ராஜ்யத்தின் மக்கள் மணியை மதித்தனர் மற்றும் அவர்களுக்கு உண்மையிலேயே உதவி தேவைப்படும்போது மட்டுமே அதை ஒலித்தனர். ராஜா எப்போதும் நீதி வழங்கப்படுவதை உறுதி செய்து நாட்டில் அமைதி ஆட்சி செய்தார். ஒரு நாள் ஒரு வயதான மற்றும் சோர்வான குதிரை நகர சதுக்கத்தில் அலைந்து திரிந்தது. குதிரை மெலிந்து பலவீனமாக தூசியால் மூடப்பட்டிருந்தது. மிகுந்த முயற்சியுடன் அது மேலே வந்து மணியின் கயிற்றை வாயால் இழுத்தது. மணி சத்தமாகவும் தெளிவாகவும் ஒலித்தது. மக்கள் கூடினர். ஒரு குதிரை அதை அடிப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அந்த காட்சியைக் கண்டு திகைத்து நின்றான் அரசன். இந்த குதிரை யாருடையது என்று கேட்டான். ஒரு பணக்கார வணிகர் வெட்கத்துடன் முன்னோக்கி சென்றார். அது என் குதிரை, மாட்சிமை. ஆனால் இனி எனக்கு எந்த பயனும் இல்லை. அது பழையது மற்றும் மெதுவாக உள்ளது. எனவே நான் அதை தற்காத்து கொள்ள விட்டுவிட்டேன். கூட்டம் மறுத்து முணுமுணுத்தது. அரசன் முகம் சுளித்து, இந்த குதிரை உனக்காக பல வருடங்கள் உழைத்தாலும் உனக்கு மிகவும் தேவைப்படும்போது அதை கைவிட்டு விட்டாய். இது அநியாயம் என்றார். வணிகர் வெட்கத்துடன் கீழே பார்த்தார். அப்போது மன்னன், மக்களுக்காக நாம் நிற்பது போல் தனக்காக பேச முடியாதவர்களுக்காகவும் நிற்க வேண்டும். நீதி என்பது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து உயிரினங்களுக்கும் உரியது என்று அறிவித்தார். அரசன் குதிரையை அரச தொழுவத்திற்கு அழைத்துச் செல்லுமாறு கட்டளையிட்டான். அங்கு அது வயதான காலத்தில் பராமரிக்கப்படும். நீதியின் உண்மையான ஆற்றலை உணர்ந்து மக்கள் ஆரவாரம் செய்தனர். அது பெரியவர் அல்லது சிறியவர் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் இருக்க வேண்டும். அன்று முதல் நீதியின் மணி மக்களுக்கு மட்டுமல்ல, அனைவரிடமும் கருணை மற்றும் நேர்மைக்கான அடையாளமாக மாறியது. நீதிநெறி சரியானதுக்காக துணிந்து நில்லுங்கள். தமக்காக தாமே பேச இயலாதவர்கள் உட்பட அனைவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும். Thank you and bye. Like, share and subscribe for more videos.